அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று பிரசித்தி பெற்ற மடத்தடி ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் ஆலயத்தின் 2025 ஆண்டுக்கான வருடாந்த அலங்கார மகோத்சவம் கடந்த 2ஆம் தேதி ஆரம்பமானது. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ மகேஸ்வர குருக்கள், ஆலய குரு சிவஸ்ரீ சபா கோவர்த்தன சர்மா ஆகியோரின் தலைமையிலே இந்த கிரியைகள் நடைபெற்று வந்தன. கடந்த 9 நாட்களாக இந்த கிரியைகள் நடைபெற்றது. இந்த கிரியைகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், இது தேசத்து கோயில் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த திருவிழாவை பொறுப்படுத்தி பகலும் இரவுமாக வெளி வீதி உலா அம்மன் வர அங்கு அந்த சிறப்பான ஒரு பூஜைகள் இடம்பெற்று திருவிழாக்கள் இடம்பெற்று கண்குளிர அனைத்து மக்களும் கண்டுகளித்து இன்று இறுதி நாள் அங்கே சுண்ணமிடித்து காலையிலே 6 மணிக்கு நாங்கள் அங்கே சுண்ணமிடிக்கின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டோம். அங்கிருந்து அம்பாள் அலங்கரிக்கப்பட்டு இங்கே வயல்வெளி ஊடாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் இங்கே அனைவரும் நடந்து வந்து இந்த கடற்கரையிலே சமுத்திர தீர்த்தம் ஆடியிருந்தோம். இன்றைய 10ஆம் நாள் இந்த சமுத்திர தீர்த்தம் இன்று சித்ரா பௌர்ணமி தினம். இன்றைய தினத்திலே மிகவும் சிறப்பான ஒரு தினத்திலே அந்த இந்த தீர்த்தோற்சவத்தை நிறைவடைய செய்திருக்கின்றோம். இதுக்கு அடுத்ததாக பொன்னூஞ்சல் நிகழ்வு, நாளை வைரவ நிகழ்வுடன் இந்த மகோத்சவம் நிறைவடைய. வணக்கம். நிந்தவூர் மாட்டுப்பளை மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் 10வது நாள் திருவிழா என்றாகும். அதன் அடிப்படையிலே தற்போது தீர்த்தமாடுவதற்காக, அதாவது இந்த கடற்கரைக்கு, நிந்தவூர் கடற்கரைக்கு தற்போது பக்தர்கள் வந்து தற்போது தீர்த்தமாடுவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஆகவே தொடர்ச்சியாக 10 நாட்கள் விசேட பூசைகள் இடம்பெற்ற நிலையில் இன்றைய நாள் 10வது நாள் தீர்த்தம், அதாவது இன்று விசேட பூரணை தினம். அதே போன்று ஒரு முக்கியமான நாள் இன்று, அதாவது விசாக் தினம். அந்த விசாக் தினமாகிய இன்று பூரணை தினம். அன்றைய நாளிலே இன்று தீர்த்தமாடப்படுகின்றது. நிந்தவூர் மாட்டுப்பளை மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே அதற்காக பிரதம குருக்கள் உட்பட அனைவரும் தற்போது இந்த தீர்த்தமாடுவதற்காக அவர்கள் பூசைகளை முடித்த பின் தற்போது சென்று கொண்டிருக்கின்றார்கள்.
வணக்கம். நாங்கள் மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலய தீர்த்தோற்சவத்திலே, அதுவும் கடற்கரையிலே தீர்த்தம் முடிந்த பிற்பாடு இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம். எமது ஆலய பிரதம குரு ஸ்ரீ சண்முகமேஸ்வர குருக்கள் மற்றும் கோவர்த்தன சர்மா ஆகியோரின் செயற்பாட்டிலே இந்த கிரியைகள் மிகவும் சிறப்பாக இன்று அதிகாலையிலே இடம்பெற்று ஆலயத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இங்கு வயல்வெளி ஊடாக இங்கு கடற்கரைக்கு வந்து இந்த கடலிலே தற்சமயம் தீர்த்தமாடப்பட்டிருக்கிறது. இன்று சித்ரா பௌர்ணமி தினமாகும். சித்ரா பௌர்ணமி தினம் என்பது சித்திரகுப்த நாயனாரின் இன்றைய நினைவு நாளாக இருக்கின்றது. அவருக்கு, அதாவது எமது பூர்வ ஜென்ம கர்ம காரியங்களை கணக்கிட்டு பார்க்கின்ற, நன்மை தீமைகளை கணக்கிட்டு பார்க்கின்ற நாள் இன்றைய நாள். அது மாத்திரமல்ல, உலகின் முதல் தமிழ் பேராசிரியர் முத்தமிழ் வித்தக சுவாமி விபுலானந்த அடிகளார் துறவரம் பூண்ட நாளும் இதே நாள் தான். இன்று அவரது 100 ஆண்டு, அதாவது 1924 அவர் சித்ரா பௌர்ணமியிலேதான் துறவரம் பூண்டவர். மயில்வாகனாக இருந்தவர் சுவாமி விபுலானந்தர் ஆகின்றார். இன்று 100 வருடங்கள் ஆகின்றன. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய தலம். அது மாத்திரமல்ல, மேல் உலகத்திலிருந்து 210 சித்தர்கள் இறங்குகின்ற நாளாகவும் இன்றைய நாளை கணிக்கின்றார்கள். ஆக இந்துக்கள் மத்தியிலே மிகவும் சிறப்பான ஒரு நாள். அதே போன்று பௌத்தர்கள் மத்தியிலும் பெசாக் பௌர்ணமியாக இன்று இருக்கின்றது. கருகாமத்திலே இன்று கன்னிக்கால் நாட்டு வைபவம் இடம்பெற இருக்கின்றது. இந்த வேளையிலே மடத்தடி ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் கடந்த 10 நாட்களாக மிகவும் சிறப்பாக இடம்பெற்று இன்று தீர்த்தோற்சவத்துடன் இது நிறைவடைய இருக்கின்றது. தற்சமயம் தீர்த்தோற்சவம் ஆலய தலைவர் கௌரவ கிருஷ்ணபிள்ளை ஜேசு தலைமையிலே மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு அடுத்ததாக பொன்னூஞ்சல் நிகழ்வு அங்கு இடம்பெற இருக்கின்றது. அம்மனை தாலாட்டு. நீங்கள் இன்றைய 10வது நாள் விசேட பூசையின் பின்னர் தான் இந்த தீர்த்தோற்சவம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் அங்கிருந்து புறப்பட்டு இங்கு வந்தீர்கள். ஆகவே வயல்வெளி வந்து அதன் பின்பு பிரதான வீதி, அதன் பின்பு உள்ளால் வருகின்றனர். அதை கொஞ்சம் விவரியுங்கள். உண்மையிலே எமது ஆலய சன்னிதானம் வயல்வெளிக்கு மத்தியிலே இருக்கின்றது. அது குறிப்பாக நீந்தோர் பிரதேசத்திலே மாட்டுப்பளை என்ற இடத்திலே அன்று சோழர் காலத்திலே அட்டப்பளத்தில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர் அந்த வன்னிமையின் மாடுகள் கட்டப்பட்ட ஒரு இடம் அந்த மாட்டுப்பளை என்று சொல்லுவார்கள். அருகில் இருக்கக்கூடிய அந்த ஓடையை காளி ஓடை என்றுதான் சொல்லுவார்கள். இன்று களியோடையாக மாறிவிட்டது. எது அப்படி இருந்தாலும் அங்கு சிங்கார தோப்பிலே இருந்தவர் இன்று தோப்பு கண்டம் என்று வைத்திருக்கின்றார்கள். அன்று சிங்கார தோப்பு அட்டப்பளத்திலே அங்குதான் அந்த குறுநில மன்னன் அந்த வன்னிமையை ஆண்டு கொண்டு வந்தவர். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நேரம்தான் இந்த மீனாட்சி அம்பாள் ஆலயம் இங்கு உருப்பெற்றது என்று சொல்வார்கள். கடந்த 2022ஆம் ஆண்டிலே அந்த முதலாவது கும்பாபிஷேகம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இப்பொழுது அதனை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமிக்கு முந்திய 10 நாட்கள் இந்த சிறப்பு மகோத்சவ பூஜைகள் இடம்பெற்று 10வது நாளிலே இங்கு தீர்த்தோற்சவம் இடம்பெறுவது வழமை. அதுபோல 2025ஆம் ஆண்டுக்குரிய இந்த மகோத்சவம் இன்று சமுத்திர தீர்த்தோற்சவத்துக்கு வந்திருக்கின்றது. ஆலயத்திலிருந்து
சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் கழனிகள் கூடாக வயல்கள் கூடாக வருகின்ற பொழுது பிரதான வீதி, அதாவது கல்முனை அக்கரைப்பட்டி வீதி வரும். அதை தாண்டி கிழக்கு பக்கம் நோக்கியதாக சுமார் 2 கிலோமீட்டருக்கும் மேலதிகமான அந்த பாதையிலே அரைவாசி பாதை, அது கான்கிரீட் பாதையாக இருக்கும். மற்ற பாதை அங்கு கிரவல் பாதையாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அங்கிருந்து அனைத்து பக்தர்களும் நடந்தே வருவார்கள். செருப்பும் காலையிலே எந்த பாதரட்சையும் இல்லாமல் நடந்தே வருவார்கள். வந்து இங்கே கடற்கரையிலே அந்த கிரியைகளை நடத்தி இந்த தீர்த்தோற்சவம் இன்று மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. பழமைக்கு மாறாக இம்முறை நேர காலத்துடன் இந்த தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக இருக்கின்றது. இதனை அடுத்து ஆலயத்திலே விசேட பூஜையும் பொன்னூஞ்சல் நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. நாளை பைரவர் பூஜையுடன் இந்த வருடத்துக்கான இந்த மகோற்சவம் நிறைவடைய இருக்கின்றது. சரியா
Ahora necesito